ஓடிஐ சீரிஸ் வருது, ஒரு 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ். டூ பிக் கன்ஸ் ஆர் பேக் அப்படின்னு சொல்லணும். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அஹெட் ஆஃப் கேஎல் ராகுல். நான் இது சொல்லிட்டே இருக்கேன், ஏன்னா கேஎல் ராகுலுக்கும் ரிஷப் பண்ட் ரெண்டு பேருக்கும் இடம் இருக்கா இல்லையான்னு தெரியல. கேமை மாத்தக்கூடிய அபிலிட்டி ரிஷப் பந்துக்கு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒயிட் பால்ல அவர் ப்ரூவ் பண்ணல பண்றாங்க. சோ ஜடேஜா அக்சர் ரெண்டு பேருக்கு இடம் இருக்கா? என்னோட 11ல அக்சர் தான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜடேஜா ஆடணும் பத்ரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜடேஜாவை டீம்ல எடுத்ததுனால ஸ்ட்ரெயிட்வே 11ல வளருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ப்ராபபிலி ஸ்பின் ஓரியன்டட் அட்டாக் தான் ரோஹித் சர்மா ப்ரிஃபர் பண்ணுவாரு. 3 ஸ்பின்னர்கள், கன் ஸ்பின்னர்கள் ஷூரா 11ல வளருவார்னு நினைக்கிறேன். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், தேங்க் யூ. சூப்பர். T20 சீரிஸ் இந்தியா பயங்கரமா ஆட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓடிஐ சீரிஸ் வருது, ஒரு 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. இதுல டெஃபினட்டா ஹெட்லைன்ஸ் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓடிஐ சீரிஸை பொறுத்த மட்டும் டூ பிக் கன்ஸ் ஆர் பேக் அப்படின்னு சொல்லணும். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர் திரும்பி வராங்க. பிரேதம், எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாவே எனக்கு நிறைய கான்பிடன்ஸ் வருது. ஏன்னா ரோஹித் அண்ட் விராட்டோட பெஸ்ட் ஃபார்மேட் ஓடிஐஸ் தான். நான் நிறைய கிரிக்கெட் அவங்களோட யங்ஸ்டர்ஸ் எங்க இருக்கும் போதுல ஆடி இருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க 3 பேருமே ஒன்னாதான் ஓடிஐ செட்டப்ல வந்தோம். டு யூ பிலீவ் ஆர் டு யூ அக்ரி வித் மீ தட் இட் இஸ் தேர் பெஸ்ட் ஃபார்மேட்? விராட் அண்ட் ரோஹித்துக்கு ஓடிஐ சீரிஸ்க்குள்ள இப்போதைக்கு வராங்க. டெஃபினட்டா பத்ரி. விராட்டோட பாம்ப்ல கூட அவரோட பாம்ப் என்னன்னா 2013 to 2018 19 ஒரு அன்டச்சபிளா இருந்தார் விராட். டெஸ்ட் கிரிக்கெட்ல he was at a different level. ODIல அதை விட டிஃபரெண்ட் லெவல். அண்ட் எனக்கு தெரிஞ்சு விராட்டோட ஃபேவரட் ஃபார்மேட் ODI தான். ஏன்னா அவர் ஒரு டைம் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்ல ஒரு சேஸ், அதுக்கு தான் அவர் சேஸ் மாஸ்டர்னு கூட இது பண்ணாங்க. அண்ட் ரோஹித் மறுபக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலத்துல அந்த ஃபுல் 50 ஓவர்ஸ் ஆடுவார். 3 டபுள் செஞ்சுரி அடிக்கிறது ஒரு ஜோக் கிடையாது. ரோஹித்துக்கு இந்த ஒரு ஃபேவரட் ஃபார்மேட். அண்ட் இப்போ ரோஹித்தோட அப்ரோச் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க வேர்ல்ட் கப் 2023 தான் லாஸ்ட் மேஜர் டோர்னமெண்ட் ODIல இந்தியா ஆடினது. அந்த ஸ்ரீலங்கா 3 ODI விட்டுருங்க, அது ஸ்பின்னிங் பிச்சஸ், டிசைனர் பிச்சு விட்டுருங்க. அதுல கூட ரோஹித் அப்ரோச்சை மாத்திட்டு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிப்போம் அப்படின்னு தான் ஒரு அப்ரோச் எடுத்துட்டு வந்தாரு. பர்சனல் மைல் ஸ்டோன் பத்தி அவர் கவலையே படல. 50ஓ 60ஓ ஒரு 40 பால் நான் அடிச்சுட்டு போனோம், ஸ்டார்ட் கொடுக்கணும்னு அதே அப்ரோச்ல தான் வருவாரு. பட் 2 of them இது ஒரு ஃபேவரட் ஃபார்மேட் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அண்ட் ஐ அம் ஹோப்பிங் ஃபேவரட் ஃபார்மேட் வந்த உடனே அந்த ஃபார்ம் திரும்ப வந்துரும் அப்படின்னு. யா கரெக்ட். ஒரு நம்பர்ஸ் எடுத்தோம்னா விராட் கோலி பாத்தீங்கன்னா 36 ஓடிஐல 1340 ரன் அடிச்சிருக்காரு. இது வந்து இங்கிலாந்துக்கு எதிராக 41.8, 3 centuries 9 50s வச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரா. மறுபக்கம் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 724 ரன் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் ஓவர் 48. சோ டெஃபினட்டா ரெண்டு பேருமே வந்து இங்கிலாந்தையும் ஒரு ஃபேவரட் டீமா தான் வச்சிருக்காங்க, நிறைய ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ம் இல்ல பிரேதம். அதாவது பார்டர் கவாஸ்கர் டிராஃபில சரியா விளாடல. அதுக்கப்புறமா டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் பாத்தீங்கன்னா ரன் அடிக்கல. பட் டொமஸ்டிக் கிரிக்கெட் நம்ம கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு 4-day ஃபார்மேட். பட் ஒயிட் பால் அப்படின்னு வந்தா ஈவன் தோ இவங்க ஃபார்ம் இல்லைனாலும் இவங்க மேல நல்ல ஒரு கான்பிடன்ஸ் வைக்க தோணுது இல்லையா? ஏன்னா இந்த ஒயிட் பால் ஓடிஐங்கும் போது அவங்களுக்கு கரைச்சி குடிச்சிட்டாங்க, எக்கச்சக்க கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. அதனால அவுட் ஆஃப் ஃபார்ம்ன்றது இங்க வந்து கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு ஒரு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது டெஃபினட்டா பொருந்தும் ரோஹித்துக்கும் விராட்டுக்கும் ஓடிஐ கிரிக்கெட் போட்டுரும். அப்சல்யூட்லி. அதுக்கு தான் நான் ஐ வாஸ் ஹோப்பிங் நமக்கு 5 ODI கொடுத்து 3 T20s கொடுத்தா பெட்டரா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நம்ம பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வரதுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறதுக்கு முன்னாடி. பட் ஆப்வியஸ்லி T20s ஆர் மோர் ரெவென்யூ ஜெனரேட்டிங், அது வேற டாபிக். பட் இந்த 3 ODI ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பத்ரி விராட் அண்ட் ரோஹித்துக்கு. ஏன்னா 1, 2 and 3ல இவங்க ரெண்டு பேரும் ஆடுறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஸோ அவங்க ஃபார்ம் வரதுக்கு 3 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு சாலிட் நாக் ரெண்டு பேர் கிட்ட இருந்து வந்தே ஆகணும். ரொம்ப கம்மி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்களே பிரேதம், புரியல. 3 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் அடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி விராட் அண்ட் ரோஹித் நீங்க இந்த மாதிரி சின்ன எதிர்பார்ப்புகளோட நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் அபூர்வமா இருக்கு. இல்ல இது ஒரு சாலிட் நாக் இங்க, அதுல இருந்து பில்ட் பண்ணி நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரொம்ப சின்ன டோர்னமெண்ட் பார்த்து நீங்க ஃபைனல் போனீங்கன்னா கூட 5 மேட்ச் தான் இருக்கு, ஃபார்ம் அங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்றீங்க, சரி பரவாயில்ல, எப்படியோ டச்ல வந்தா போதும் அப்படின்றீங்க. இன்னொரு பிளேயர் மேல நம்ம டெஃபினட்டா ஃபோக்கஸ் போடணும். ரிஷப் பண்ட் இவரும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்காரு. இப்போதைக்கு ஓடிஐ செட்டப்ல வந்திருக்காரு, ஒரு சான்ஸ் கட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாவே ஒரு क्वेश्चन கேக்குறேன் என் மனசுல. I will select Rishabh Pant as my keeper ahead of KL Rahul. நான் இது சொல்லிட்டே இருக்கேன், ஏன்னா KL ராகுலுக்கும் ரிஷப் பண்ட் ரெண்டு பேருக்கும் இடம் இருக்கா இல்லையான்னு தெரியல. Your choice. Does he get a place in the 11, Rishabh Pant? ODI and Test absolutely பத்ரி. பும்ராக்கு அடுத்தது ரிஷப் பந்தோட நேம் தான் நீங்க எழுதி ஆகணும் இந்த ODI and Test செட்டப்ல. எனக்கு டவுட்டே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது, ஏன்னா ஜெயஸ்வாலுக்கு சான்ஸ் கிடையாது. பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு ஜெயஸ்வால், ஆனா அவருக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 எல்லா ரைட் ஹேண்டர்ஸ். உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் வேணும் அந்த இதை ரைட் ஹேண்ட் பிரேக்அப் பண்றதுக்கு. அது ஒன்றும் ரீசன் கிடையாது. ரிஷப் பந்த் என்ன இருந்தாலும் ஒரு கேம் சேஞ்சர், ஒரு எக்ஸ் ஃபேக்டர், ஒரு பயம் இல்லாம ஆடக்கூடிய பிளேயர். KL ராகுல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு வேர்ல்ட் கப்ல.
பட் நீங்க ரிஷப் பந்த் டெஃபினட்டா அந்த ஃபைனல் எல்லாம் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி கேமை மாத்தக்கூடிய அபிலிட்டி ரிஷப் பந்துக்கு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒயிட் பால்ல அவர் ப்ரூவ் பண்ணிருக்காருங்க. ஓடிஎஸ்ல அவர் அவ்வளவு ஆடல, ஆனாலுமே ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் 50 for 5 இங்கிலாந்துல ஒரு செஞ்சுரி அடிச்சு ஒரு சேஸ் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. டைம் எடுக்கலாம் ரிஷப், லைக் டெஸ்ட் கிரிக்கெட் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதனால ஐ திங்க் ODI இஸ் a good format for him. T20 பத்தி இப்ப நம்ம பேசவே தேவையில்லை, பட் ஐ திங்க் எஸ் என்னோட சாய்ஸும் ரிஷப் தான் பத்ரி, டவுட்டே கிடையாது. பெரிய மூவ். ஏன்னா KL ராகுல் பெருசா எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லலாம், பட் அவரு வந்து நீக்கி தள்ளிட்டு ரிஷப் பண்ட் இடம் பிடிப்பாரு அப்படிங்கும் போது ஒரு பெரிய முடிவு அப்படின்னு சொல்லலாம். ஆனா லெஃப்ட் ஹேண்டர் வேற பிரேத்தம், லெஃப்ட் ஹேண்டர் இல்ல டாப் 4 பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரைட் ஹேண்டர்ஸ். நம்ம டாப் 4 எடுத்தோம்னா சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர். தீஸ் 4 செலக்ட் themselves டாப் 4. இதுக்கப்புறமா KL ராகுல் ஆர் ரிஷப் பண்ட். சோ ப்ராபபிலி நான் ரிஷப் பண்ட்டுக்கு போறேன். நம்பர் 5 நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா வருவாரு. சோ நம்பர் டாப் 6ல பாத்தீங்கன்னா ஒரே லெஃப்ட் ஹேண்டர் ரிஷப் பண்ட். அதனாலதான் he has an edge and he should play in the 11 அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதேதான் என்னோட கருத்து அதேதான். அந்த ரைட் ஹேண்ட் மொனோபலியை பிரேக்அப் பண்றது பிளஸ் அவர் ஒரு கேம் சேஞ்சர், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி உங்களை ஸ்ட்ரைட்டாவே திருப்பி ஸ்பாட்லைட்ல போடுறேன். நம்பர் 7 யாரு? ஏன்னா ஜடேஜாவும் இருக்காரு, அக்சர் பட்டேலும் இருக்காரு. அப்படிங்கும் போது யார் இடம் பெற போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசுல எழும்புது. சரி, அக்சர் பட்டேல் நிச்சயமா விளையாடணும் இல்லையா இந்த 11. சூப்பரா ஆடி இருக்காரு, சம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. நல்ல பேட்டிங் பாத்தீங்கன்னா சம ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி. அட் நம்பர் 7 நம்பர் 8 உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி வேணும். சோ அக்சர் அது இருக்கு. சோ ஜடேஜா அக்சர் 2 பேருக்கு இடம் இருக்கா? என்னோட 11ல அக்சர் தான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜடேஜா ஆடணும் பத்ரி. ஏன்னா அந்த நம்பர் 7 ஒயிட் பால்ல அந்த ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி அக்சருக்கு நல்லாவே இருக்கு. நல்ல ரேஞ்ச் லாஸ்ட் 1-2 இயர்ஸ்ல நல்லா டெவலப் பண்ணிருக்காரு. ஹேண்டி போலர், அதுல டவுட்டே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஜடேஜா மாதிரி ஒரு சூப்பர்மேன் கிடையாது ஃபீல்ட்ல, பட் சேஃப் ஃபீல்டர். சோ என்னோட லைன் அப்ல டெஃபினட்டா அக்சர் ஆடணும். இப்போ நீங்க அக்சர் அண்ட் ஜடேஜா ஆடினீங்கன்னா அக்சர் ஜடேஜா 7 அக்சர் 8 வந்து 2 இது பேஸ் போலர்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து குல்தீப்புக்கு தான் இடம் இருக்கு. பிகாஸ் பும்ரா இல்லாத பட்சத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பேக்டர் போலரும் வேணும். நீங்க வந்து அக்சரோட போனீங்கன்னா தென் இன்னொரு போலர் ஆடுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாஷி ஆடலாம் 8ல. பட் இன்னொரு கேள்வி பத்திரி, வாஷி 8ல ஆடி என்ன பண்ண போறாரு? அதுக்கு நீங்க ஜடேஜா அக்சரோட கூட போலாம். அது அந்த மாதிரி கூட யோசிக்கலாம் டீம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா வாஷிக்கும் அந்த பவர் கிடையாது, லெட்ஸ் பி ஆனஸ்ட். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு 14 பால் 30 அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு. சோ அக்சர் ஜடேஜா at 7, அக்சர் at 8, குல்தீப் 9, அப்புறம் 2 பேஸ் போலர்ஸ் கூட ஆடலாம். பார்க்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா ஜடேஜாவை டீம்ல எடுத்ததுனால ஸ்ட்ரெயிட்வே 11ல வளருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜடேஜா அக்சர் ஃபாலோடு பை குல்தீப் யாதவ். ஏன்னா குல்தீப் யாதவ் ரோஹித் சர்மாக்கு ரீசென்ட் டைம்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் ரொம்ப தணறாங்க பிரேத்தம். இங்கிலாண்டும் க்ளூவே இல்லாம ஆடுறாங்க. சோ ப்ராபபிலி ஸ்பின் ஓரியன்டட் அட்டாக் தான் ரோஹித் சர்மா ப்ரிஃபர் பண்ணுவாரு. 3 ஸ்பின்னர்கள் கன் ஸ்பின்னர்கள் ஷூரா 11ல விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஃபாலோட் பை முகமது ஷமி. அவருக்கும் ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் இல்லையா பிரேத்தம்? ஃபிட்னஸ்ல இருந்து வராரு, சாம்பியன்ஸ் டிராஃபில நேம் சேவ் பண்ணிருக்காரு. பும்ரா இல்லாத பட்சத்துல ப்ராபபிலி முகமது ஷமியோட ரோல் ஒரு முக்கியத்துவம் ரொம்பவுமே அதிகரிக்குதுன்னு சொல்லுவேன். சோ ஆல் ஐஸ் ஆன் முகமது ஷமி, ஆல்சோ இஸ் ஃபிட்னஸ். முகமது ஷமி 2 மேட்ச் தான் ஆடினார் பத்ரி, 5 மேட்ச் சீரிஸ் T20ல. சோ அவர் 10 ஓவர் போட்டு எப்படி புல் அப் பண்றாரு நெக்ஸ்ட் டேன்னு பாக்குறதுக்கு ரொம்ப கீனா இருப்பாங்க மேனேஜ்மெண்ட். சோ டெஃபினட்டா முகமது ஷமி ஒரு பேசர், இன்னொரு பேசர் அர்ஷ்தீப் சிங், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஏர்லி விக்கெட்ஸ் அந்த நியூ பால்ல கொடுக்குறாரு, நல்லா ஸ்விங் பண்றாரு, அண்ட் எண்ட் ஓவர்ஸையும் போடுறாரு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு பாண்டியா இருக்காரு as the another alternative third seamer. So yeah, முகமது ஷமி அண்ட் அர்ஷ்தீப் சிங் தான் டாப் 2 சீமர்ஸ். அதுல that is what நான் செய்வேன். கரெக்ட், அதேதான் நானும் ஒத்துக்கிறேன். சோ ப்ராபபிலி 6 bowling ஆப்ஷன் இன்க்ளூடிங் ஹார்திக் பாண்டியா நம்ம கையில இருக்கு. சோ ஒரு ப்ராபபிள் 11 நான் இப்ப சொல்றேன், போடலாமா பிரேதம்? சொல்லுங்க. என்னோட 11 ரோஹித் சர்மா, சுப்மன் கில் அட் த டாப், ஃபாலோட் பை விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா நம்பர் 6. இது உங்களுக்கு ஓகேவா? டாப் 6. ஓகே. டாப் 6. ஜடேஜா அக்சர் அட் 7 and 8. இது நீங்க ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ்? இல்ல, ஜடேஜா அக்சர் வாஷின் நீங்க எடுத்தீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி ப்ரிஃபர் ஜடேஜா அண்ட் அக்சர் டு பிளே. 2 பேரும் லைக் லெஃப்ட் ஆர்ம் இதுதான். பட் இப்போ கூட ஜடேஜா ஆஃபர்ஸ் a lot more than வாஷி இன் ஒயிட் பால் கிரிக்கெட். அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. ப்ராபபிலி பொறுத்து வந்து பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலி வாஷியை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் எஸ், ஜடேஜா 11ல டீம்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது விளையாடுவார் தான் நினைக்கிறேன். அண்ட் ஃபாலோட் பை குல்தீப் யாதவ், அர்ஷதீப் அண்ட் முகமது ஷமி. இதான் என்னோட ஒரு 11 பிரேதம். இதுல உங்களுக்கு எதுவும் மாற்றுக்கிறது இருக்கா? எதுவும் மாற்றம் கிடையாது பத்ரி. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம ஷமியோட ஃபிட்னஸ் பத்தி எவ்வளவு பேசணுமோ குல்தீப்பும் யோசிச்சு பாருங்க. ஒரு groin இன்ஜுரிக்கு அப்புறம் வர நியூசிலாந்து சீரிஸ் ஒரு மேட்ச் ஆடல அன்பார்ச்சுனேட்லி. பங்களாதேஷ் சீரிஸ்லயும் ஆடல அவரு. நியூசிலாந்து சீரிஸ்க்கு அப்புறம் ஒரு groin இன்ஜுரி சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்காரு. யூபிக்கு ஒரு மேட்ச் ஆடினாரு, 40 ஓவர் போட்டாரு, விக்கெட் பெருசா எடுக்கல. பட் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒர்க் அவுட் கிடைச்சது ஒரு ரஞ்சி டிராஃபில லாஸ்ட் வீக். குல்தீப் எப்படி போட போறாரு இந்த 3 மேட்சஸ் ஆல்சோ க்ரூஷியல். ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் இதே தான் சொல்றேன், ஒரு broken record
ரெக்கார்ட் மாதிரி பும்ரா இல்லைன்னா உங்களுக்கு போலிங்ல எக்ஸ் ஃபேக்டரே கிடையாது குல்தீப்பை தவிர. ஸோ குல்தீப் ரொம்ப ரொம்ப தேவை அங்க. ஸோ குல்தீப்போட ரிதமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 3-1 ODIs. ஏன்னா அவர் ஜாஸ்தி விளையாட தான் அவருக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபில அந்த ஃபார்மை எடுத்துட்டு போக முடியும். கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலி குல்தீப் விளையாட தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டோர்னமெண்டா இருக்கும் அவருக்கும் இது. மறுபக்கம் இங்கிலாந்து எடுத்தோம்னா இங்கிலாந்துல ஒரு மெயின் பிளேயரை பத்தி பேசியே ஆகணும் பிரேத்தம். இன்ஃபேக்ட் ஒரு சேஞ்ச் தான், பெரிய சேஞ்ச் இல்ல இங்கிலாந்து ஸ்குவாட்ல. ஜோ ரூட் உள்ள வந்திருக்காரு. ஏன் நான் ஜோ ரூட் சொல்றேன்னா, இப்ப இந்த T20 சீரிஸ் நான் பார்த்தேன் பிரேத்தம், அவங்க ஸ்பின் விளையாட ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கிலீஷ் பிளேயர்ஸ் எல்லாருமே. மறுபக்கம் ஜோ ரூட்டோட அடிஷன் இங்கதான் சூப்பர். ஏன்னா அவரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். நான் பார்த்ததுல ஒரு இங்கிலீஷ் பிளேயர் ஸ்பின்னை டாமினேட் பண்ணிருக்காருன்னா ஜோ ரூட் தான். இன்ஃபேக்ட் இந்தியாக்கு எதிராக செம நம்பர்ஸ் வச்சிருக்காரு ஜோ ரூட். 739 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 22 ODIல, ஆவரேஜ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 44. சோ ஜோ ரூட் அகைன்ஸ்ட் இந்தியா டெஃபினட்டா ஒரு பெரிய ஃபேக்டர், செம அடிஷன். இவரு வந்து ஒரு கீ பிளேயரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து. ஜோ ரூட் ஒரு கிளாஸ் பிளேயர் பத்தி அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் SA T20ல சூப்பரா ஆடினாரு பால் ராயல்ஸுக்கு அவரு. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க இங்கிலாண்டோட 5 மேட்ச் இந்த T20ல பார்க்கும்போது எல்லா பாலும் அடிச்சாங்க, ஒரு ஃபைட் இல்லாம. இன்ஃபேக்ட் மும்பை மேட்ச்லாம் சும்மா சரி 10 ஓவர்லயே ஆல் அவுட் ஆயிட்டு வந்தாங்க. ஒரு ஸ்கூல் பாய் டீம் மாதிரி. ரூட் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தான்னா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கும், ஒரு எண்ட் பிடிச்சிருப்பாரு. அண்ட் ஸ்டில் 140 150ல ஸ்ட்ரைக் பண்ற அபிலிட்டி ஜோ ரூட்டுக்கு டெஃபினட்டா இருக்கு T20ஸ்ல. சோ ஜோ ரூட் மாதிரி ஒரு பிளேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலாந்துக்கு. இன்ஃபேக்ட் நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன், அடுத்த வேர்ல்ட் கப் இந்தியால T20 வேர்ல்ட் கப் ஜோ ரூட் அந்த ஸ்குவாட்ல இருந்தா எனக்கு சர்ப்ரைஸே இருக்காது. பிகாஸ் அந்த ஸ்பின் ஆடுற அபிலிட்டியும் இருக்கு, அந்த நடு ஓவர்ஸை கண்ட்ரோல் பண்ற அபிலிட்டியும் இருக்கு, டெம்போ ஃபால் ஆகாம. சோ ஜோ ரூட் ஒரு வெல்கம் அடிஷன் இந்த இங்கிலாந்து ODI சைடுக்கு. மத்தபடி அவங்க ODI சைடும் T20 சைடும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது. சோ அது ஜோ ரூட் வருது பெரிய பூஸ்ட் தான் இங்கிலாந்துக்கு. என்னால அந்த சேப்பாக் டபுள் ஹெட்டரை மறக்கவே முடியாதுங்க. ஸ்பின் நல்ல ஒரு டர்னிங் ட்ராக்ல அடிச்சாரு ஜோ ரூட், ஒரு செம்ம நாக். ஐ அம் ஸ்டில் கெட்டிங் ஓவர் தட் நாக். பட் அபார்ட் ஃப்ரம் தட் செம்ம டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஹாரி ப்ரூக், லியம் லிவிங்ஸ்டன், பென் டக்கெட் இவங்கெல்லாம். பட் இவங்க ஸ்பின் எப்படி ஆட போறாங்க அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. பொறுத்து பார்ப்போம். அதில் ரஷீத் இதை பத்தி பேசியே ஆகணும். அவரு ஒரு கீ போலர். மிடில் ஓவர்ஸ்ல இந்த ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சில பேட்ஸ்மேன்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கு, செமையா போடுறாரு பிரேத்தம் அதில் ரஷீத். நான் ஒரு பிக் ஃபேன் ஆயிட்டேன். அதில் அப்படின்னு தில் அவர்கிட்ட வந்து பேர்லயே இருக்கு, தில்லா போடுறாரு, தூக்கி போடுறாரு. அவரோட ஸ்கில் மேல செம ஒரு கான்பிடன்ஸ் வச்சு போடுறாரு. சோ அவரும் ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ப்ராப்ளி ஒரு ரோல் பிளே பண்ணுவாரு. டவுட்டே இல்ல, ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நம்ம T20 சீரிஸ்ல கூட சொன்னேன். அதில் ரஷீதுக்கு ஒரு IPL கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்காம இருக்கிறது பயங்கர ஆச்சரியக்கூடியமான விஷயம். அவர் ஒயிட் பால்ல டெஃபினட்டா பிஸ்தா தான், தைரியமா தூக்கி போடுறாரு. அது 75 80க்கு மேல போறது இல்ல, ஆனா பியூட்டிஃபுல்லா போடுறாரு. செம கண்ட்ரோல் இருக்கு ஒரு போலிங்ல. கீ பவுலர் மிடில் ஓவர்ஸ்ல. சோ அதில் ரஷீத் will continue and ரொம்ப ஹேண்டி பேட்ஸ்மேன் பத்தி அதை மறக்காதீங்க நீங்க. ரொம்ப ஹேண்டி பேட்ஸ்மேன். இன்ஃபேக்ட் அவர் நல்ல ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சோ இங்கிலாந்து டெஃபினட்டா ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் இருப்பாங்க ODI கிரிக்கெட்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள், நல்ல ஒரு ஃபைட் கிடைக்குமா? T20 பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் ஆயிடுச்சு. 4-1 எதிரே பார்க்கல, அட்லீஸ்ட் 3-2 இருக்குன்னு நினைச்சேன். பட் 4-1 பொழந்தாங்க நம்ம பசங்க. சோ early predictions for the ODI series பிரேதம். early definitely England கொஞ்சம் I think maybe அந்த T20s லைட்டா எடுத்து இந்த சீரிஸ் ஃபோக்கசிங் ஆன் சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க மைண்ட் செட் அவங்களுக்கு தான் தெரியும். பட் டெஃபினட்டா ஒரு டஃபர் ஃபைட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நாட் ஒன்லி பிகாஸ் இங்கிலாந்து வந்து அந்த ஒரு பேட்டரிங்ல இருந்து வந்திருக்காங்க, டெஃபினட்டா they want to prove themselves. ஆனா இந்தியாவுக்கு 2-3 அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரோஹித் ஆகட்டும், விராட் ஆகட்டும், ஷமி ஒரு இன்ஜுரி, குல்தீப் ஒரு இன்ஜுரி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 11ல 3-4 பேர் கொஞ்சம் ரஸ்டியா இருக்காங்க. சோ அதனால டெஃபினட்டா வந்து கொஞ்சம் ஈவன் அவுட் ஆகும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் T20 சீரிஸை விட இந்த ODI சீரிஸ். சூப்பர் ரைட். நல்ல ஒரு ODI சீரிஸ் காத்துட்டு இருக்கு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க T20ஸ்ல. ஆனா இங்கிலாந்து டெஃபினட்டா ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களுக்கு மிகவும் நன்றி. ஸ்டே டியூன் கைஸ், லாட் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் கமிங் அவே ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. சோ ஸ்டே டியூன்டா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போடாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், see you soon, bye.